மும்மொழி பிரச்சனை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. பிரதமர் மோடி இப்போ ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. தொடர்ந்து இந்தியால இருக்கிற எந்த மொழிகளுக்கும் இடையில பகைமை ஏற்பட்டதே கிடையாது. ம், ஒவ்வொரு மொழியும் இன்னொரு மொழிய வளப்படுத்துறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணியிருக்கு. ம். இந்தியாவுல எப்பல்லாம் இந்த மொழி சார்ந்த பிரிவினை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வருதோ, அப்போ இந்தியா ஒற்றுமை மூலமாக அத முறியடிச்சிருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு பிரதமர் மோடி. யாருக்கு சொல்லியிருக்காரு? அவரோட சகாக்களுக்கு சொல்றாரா? இல்ல பொதுவா மக்களுக்கு சொல்றாரா? பொதுவா மக்களுக்கு சொல்றாரு. இருந்தாலும் அது கண்ணாடி சார் அப்படின்லாம் சொல்லி கலாய்ப்பாங்க இங்க உள்ளவங்கலாம். ஆமா. அவர் எவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு கருத்த எடுத்துட்டு வந்திருக்காரு. அவரே சொல்றாரு, ஒரு மொழிங்கிறது ஒரு கலாச்சாரம், வெறும் மீடியம் ம். ஆஃப் லாங்குவேஜ் இல்ல அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அப்புறம் இருந்தாலும் எதுக்கு மும்மொழின்றீங்களா? ஆமா. அவங்கவங்க கலாச்சாரத்த அவங்கவங்க மொழியில தானே மேம்படுத்த முடியும். ம். அததான் அவரும் சொல்றாரு. இங்க சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பதில் குடுக்குறாரு போல. எந்த சில பேரு? தர்மேந்திர பிரதான். அதே மாரி அவங்களுக்கெல்லாம் சொல்றாருன்னு நெனைக்கிறேன். ம். ஆனா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் பதில் சொல்லியிருக்காரு. அவர் ம். என்ன சொல்றாரு, நேத்தே தர்மேந்திர பிரதான் ஒரு கடிதம் எழுதியிருந்தாரு முதல்வருக்கு. அதுல அரசியல் பண்ணாதீங்க இத வச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ம். அரசியல் பண்றது யாரு? நீங்களா? இல்ல நாங்களா? அப்படிங்கிறத நான் சொல்றதெல்லாம் வச்சாலே தெரியுங்கிற மாரி முதல்வர் பேசியிருக்காரு. அவர் என்ன ம். சொல்றாருன்னா, மும்மொழி கொள்கையை ஏற்றால் தான் நிதி தருவோம்னு சொல்ற பிளாக்மெயில் பண்றது நீங்க தான் அரசியல் பண்றீங்க. ம். கல்விக் கொள்கைங்கிற பேர்ல ஹிந்திய திணிக்கிறீங்க. இதுவும் அரசியல் தான். பல மொழிகள் கொண்ட ஒரு நாட்ட ஒரு மொழி நாடா மாத்தணும்னு நினைக்கிறதும் அரசியல் தான். ஒரு திட்டத்துக்கான நிதிய கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இன்னொரு திட்டத்தை ஏத்துக்கிட்டா தான் குடுப்போம்ன்னு சொல்றதே ஒரு மிகப்பெரிய அரசியல் அப்படின்லாம் ம். சொல்லி பட்டியலிட்டிருக்காரு. இத தாண்டி அந்த புதிய கல்விக் கொள்கை ஏன் வேணாம்னு சொல்றோங்கிற ஒரு பட்டியலையுமே அவரு இன்னைக்கு பேசும்போது சொல்லியிருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னா, சமூக நீதிக்கே எதிரானது தான் இந்த புதிய கல்விக் கொள்கை. அதுல ம். நம்ம பட்டியல், பழங்குடி, இதர பிற்படுத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் நம்ம இது குடுத்துட்டு இருக்கோம். உதவித்தொகை எல்லாம். இதெல்லாம் நிறுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க ஒன்றிய அரசோட அந்த புதிய கல்விக் கொள்கை. அதே மாரி 3வது, 5வதுக்கு பொதுத் தேர்வு வச்சு அங்கேயே மாணவர்கள வடிகட்டிறணுங்கிற பிளானும் அவங்க கிட்ட இருக்கு. 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை செமஸ்டர் தேர்வு வைக்கணும்னு சொல்றாங்க. இதனால ம். அவங்க நினைக்கிற பாடப்பிரிவுல போய் படிக்க முடியாத ஒரு சூழல் உருவாகும்னு சொல்றாரு. 10ஆம் வகுப்புல இருந்து பட்டய படிப்பு வரை மாணவர்கள் எப்ப நினைக்கிறாங்களோ, அப்பலே அவங்க கல்விய விட்டு போயிரலாம், வெளியேறிறலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த கல்விக் கொள்கை சொல்லுது. இது ம். படிக்காம போ அப்படின்னு சொல்வதற்கு சமம் இல்லையா? அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. படித்து முன்னேறணும்னு நினைக்கிறவங்கள இவங்க குலத்தொழிலுக்கே போகச் சொல்றதுக்கு தான் இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது முதல்வரோட குற்றச்சாட்டா இருக்கு.